ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயத்தில் இன்னைக்கு சூப்பரான விஷயம் நடந்தது. பாரதி ஆண்டாள் கிட்ட கெஞ்சுறாங்க, ஒரு மாசத்துக்கு அவரை வச்சுப்பாரு, உன் மனசு மாறிச்சுன்னா நீ அவரை அனுப்பிச்சு விட்டுரு, இல்லைன்னா நீ அவர் கூட வாழு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒத்துக்கிறாங்க ஆண்டாள். இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பாரதி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா டமால்னு ஒரு சவுண்டு கேக்குது. ரூமுக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா வாட்ச் உடஞ்சு போய் கிடக்குது. பக்கத்துலயே தமிழ் பாப்பா நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர கோபம் வருது. பலார்னு தமிழ அடிக்கிறாங்க. அழுதுட்டு இருக்காங்க தமிழ். அங்க வர்றாங்க ஆண்டாள். எதுக்கு இப்ப புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இதை உடச்சிட்டா வாட்சா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு தமிழே நீ வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு, இது யாரு வாட்சு அப்படின்னு பேசாம இருக்காங்க. எது சொல்லிடி, யாரு வாட்சு? இது வாசு வாங்கி கொடுத்தது. எது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதா? பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இது வாங்கி கொடுத்தது உன்னோட புருஷன் தானே, அவன் தானே வாங்கி கொடுத்தான் அப்படின்னு மௌனமா இருக்காங்க. அவன் மேல இவ்வளவு பாசம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு மத்த பொண்ணுங்க மாதிரில எங்க காதல் வாழ்க்கை இல்லடி, எங்க லைஃப்ல வந்ததே பெரிய அதிசயம் ஆதி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என் பொண்ணு மேல வச்சிருந்த அன்பு, என் வேலை வச்சிருந்த அன்புல ரொம்ப அபரிமிதமானது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்களுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி ஆதிக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா கண்டிப்பா தமிழ் மேல இருக்க பாசம் அந்த குழந்தை மேல பாதி போகும், அதனால வேண்டாம், மொத்த அன்பும் நான் தமிழ் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் நினைச்சு ஒரு பொண்ணா நானே ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நெகிழ்ந்திருக்கேன். ஆனா அவர் செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது, அதை விட இது எல்லாமே நடிப்புன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மனசு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டாள் சொல்றாங்க, இங்க பாரு, நான் எனக்கு அட்வைஸ் கொடுத்தேன்ல, அதே தான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழப்பாரு. நீ இவ்வளவு அன்பு வச்சுக்கிட்டு எதுக்கிட்டே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த வாட்சை தூக்கிட்டு போய் குப்பையில போடுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆமாண்டி, இது உடஞ்சு போனதுதான், இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனாலதான் தூக்கி போட்டுட்டேன், என் லைஃபும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. எவ்வளவு திருத்த முடியாதுடா அப்படின்னு ஆண்டாள் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது அழகர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க காஃபியை ஊத்துனாங்களா அழகர் அப்பா மூஞ்சியில, அந்த வீடியோவை பார்த்துட்டு சரக்கை ஃபுல்லா அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா என் அப்பாவை கூட்டிட்டு வந்து கடைசியில அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளோட அப்பா தர்மலிங்கம் இருக்காருல்ல, அவர்கிட்ட பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, ஆண்டி எவ்வளவு அருமையான ஆள் நீங்க, இந்த ஆள்கிட்ட எப்படி ஆண்டி மாட்டினீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த பாட்டி சொல்றாங்க, ஏன்டா நீங்க சும்மா இருக்க மாட்டா, முதல்ல போய் படுப்பாடா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போடுற சத்தத்தை பார்த்துட்டு அப்பதான் வர்றாங்க ஆண்டாள். என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்ட்டு வர்றாங்க. வாடி வா, இந்த நேரத்துல கூட 4 இன்ச்சு 5 இன்ச்சு பவுடர் அப்படித்தான் வருவியோ, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டாள். சொல்லுவ நீ எங்க அப்பாவுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுன்னு சொன்னா காப்பியை மூஞ்சிலேயே ஊத சொன்னாங்க, உங்க அப்பா நீயும் சேர்ந்துட்டு இந்த அட்டுழியம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அதெல்லாம் காலையில பேசிக்கலாம், நீ முதல்ல போ அப்படின்னு தர்மலிங்கம் சொல்றாரு. நான் என்ன 500 ரூபாய் சரக்கு போட்டுட்டு வந்திருக்கேன், அப்புறம் கோவம் வந்து தானே பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். நீ முதல்ல கிளம்புடா அப்படின்னு தர்மலிங்கம் சொல்றாரு. நான் போகணும்னா நீ ஏன் சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொத்தா அப்படிங்கிறாங்க. ஆமா, சொத்தை பிரிச்சு கொடு, உன்னோட சொத்து பூரா இந்த 2 அழகைகளுக்கு தானே, நான் உன்னோட பெரிய அழகையை கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, அப்ப சொத்தை பூரா எனக்கு பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர கோபம் வந்துருது ஆண்டாளுக்கு. ஆண்டாள் சட்டையை பிடிச்சிடுறாங்க, அழகர் சட்டையை. என்னடா பேசிட்டு இருக்க, முதல்ல நீ இருந்து கிளம்பு, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தோன்னா, ஐயோ என் பொண்டாட்டி என்ன கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. தர்மலிங்கம் சொல்றாரு, லக்ஷ்மி இவங்க 2 பேத்தையும் முதல்ல நீ வெளியே போ சொல்லு, இல்லாட்டி நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் அப்படின்னு. பாத்தியா சொத்தை கேட்டோடனே நம்ம 2 பேத்தையும் வெளியே போக சொல்றான், ஒன்னையும் சேர்த்து போக சொல்றான். பவித்ரா பாத்துக்க, பவித்ரா சொத்துக்காக ஒன்னையும் துரத்து விட்டு போட்டு சொத்தை பூரா சுருட்டிக்கிட்டு ஜாலியா சுத்த போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அழகர். முதல்ல அவனை கூட்டிட்டு போய் படுக்க வை அப்படின்னு பிடிச்சி எல்லாம் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எல்லாரும் போன பின்னாடி தரன்னு இழுத்துட்டு போய் குளிக்க வச்சு அப்புறம் கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க அழகரை ஆண்டாள். அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. தர்மலிங்கம் செம்ம கோவத்துல இருக்காரு. லட்சுமி வந்து காஃபி கொடுக்குறாங்க. ஏங்க இவ்வளவு கோவத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு
தர்மலிங்கம் சொல்றாரு, கோவப்படாம என்னடி பண்ண முடியும், நைட்டு வந்து என்ன பேச்சு பேசுறான் பாரு அவன் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஆண்டாள் வந்துடுறாங்க. என்னப்பா பேசிட்டு இருக்கிற அப்படிங்க. ஆமாண்டி வந்து பேசுவ நீ. எங்க அப்ப எந்த நேரத்துல உன் வாயில சக்கரை தண்ணியை வச்சானோ தெரியல, வாயினா வாயி ஓவர் வாயி கூட்டிட்டு வந்திருக்கா அவர் புருஷனை அப்படின்னு புடிச்சு திட்டுறாரு தர்மலிங்கம். அப்பா நான் தான் சொன்னேனே, நீ சொன்னதை கேட்டியா, என்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன், நீ கேட்கல, அதனாலதான் இத்தனை விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்ல நீ சொல்லி இருக்கணும்ல. வேற 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோவப்பட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க வராரு அழகரு. ஏன் பொண்டாட்டி எதுக்கு திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. வாடாசாமி வா, நைட் எல்லாம் குடிச்சு போட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா இப்படி வந்து உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, இவ தான் என் பொண்டாட்டி, இந்த ஜெர்மத்து பொண்டாட்டி இவ தான். அதே மாதிரி நீங்க தான் மாமனாரு, நீங்க தான் அத்தையும், இந்த பாட்டி தான் எனக்கு பாட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. கல்யாணம் பண்ணப்பயே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிருக்க முடியும்ல, நான் ஏன் பண்ணல, இவ தான் என் பொண்டாட்டி, நான் வாழ்ந்துதான் ஆகணும் இவ கூட அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் பாருடா அப்படின்னு சொல்றாங்க. நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்புடா அப்படின்னு தர்மலிங்கம் சொல்றாரு. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, என்னடா பேசிட்டு இருக்கிற, அது புள்ளையோட வாழ்க்கைன்னு பொம்மைகன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப தர்மலிங்கம் சொல்றாரு, இது வேலைக்கு ஆகாது, நான் பேசாம ஊர் பஞ்சாயத்து கூட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவசியமே இல்லை, நானே எல்லா வேலையும் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சாச்சு, அவங்களே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரியே ஊர் பெரிய மனுஷங்க வந்துடுறாங்க. ஊர் பெரிய மனுஷங்கிட்ட தர்மலிங்கம் சொல்றாரு, இந்த பொண்ணு காதலிச்சு ஓடி போகல, வேற ஒரு பொண்ணை கடத்திட்டு போறதுக்கு இவ்வளவு கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஊர் பெரிய மனுஷனுங்க சொல்றாங்க, ஐயோ அதைத்தானையா உன் பிள்ளையும் சொன்னா இந்த ஆளும் சொன்ன, அப்ப நீ கேட்கவே மாட்டேன்ட்ட, இப்போ வந்து பேசி என்ன பண்றது அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாயத்துல கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, அத பையனும் நல்ல பையனா தான் இருக்கிறான், அவங்க கூட சேர்ந்து வாழ பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்க சாமிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அழகர் சொல்றாரு, மாமா நீங்க தாசில்தார் ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்களா, பரப்பிட்டு வாங்க, நான் வண்டியை தொடச்சு வைக்கிறேன், பாட்டி கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்படி பாக்குறாரு தர்மலிங்கம் ஆண்டாள. அப்படி பெத்த மனசை குளிர வச்சுட்டேன், எல்லாம் என் தலை எழுத்து, இந்த பாவத்துல நான் அனுபவிக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாரு தர்மலிங்கம். அதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதாங்க நம்ம பாரதி வர்றாங்க. தமிழுக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்க ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சிரியா அப்படின்னு சொன்னோடனே, முதல்ல நான் தான் இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டோன்னவே, நீ தான் உன் காலத்துல அவனை தாலி கட்ட சொன்ன, இப்போ வேண்டான்னு சொல்றதெல்லாம் பெரிய தப்பு, அதை எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம், இல்லடி அவன் கூட வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையே, பொய் சொல்லாதடி, உன் மனசை தொட்டு சொல்லு, அவனை நீ விரும்பல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாரதி. நேற்று அழகரோட அப்பா வர்றாருன்னு சொன்னோடனே நீ எப்படி மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆனன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பாவுக்கும் அவருக்கும் செட் ஆகல, நீ மட்டும் அவர் முகத்துல காஃபியை ஊத்தாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் வேற மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாரதி. இப்ப நடந்ததை பத்தி பேசி என்னாக போகுது, அதை விட்டு பாரதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, நீயே போய் அலர்கிட்ட நீ போ சொல்லிறியா அப்படின்னு சொல்லும் போதே பாரதி சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கப்ப அதோட அருமை தெரியவே தெரியாது, அதை நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்காத, இல்லடி நீ என்ன சொன்னாலும் சரி நான் இதை செய்யத்தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். அதை கேட்டுட்டு பாரதி சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு ஃப்ரெண்டா நான் ஒன்னு சொல்றேன் கேட்கறியா, இன்னும் 1 மாசம் டைம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமும் இதுவே சொன்னேன்னா நீ அழகரை அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. 1 மாசம் வரைக்கும் இவனோட தொல்லையை தாங்கிக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். அதுக்கு வந்து பாரதி சொல்றாங்க, இங்க பாரு, போன மாசம் ஃபுல்லா உன் தலையை அவர் தாங்கிட்டு இருந்தாருல, இந்த மாசம் நீ அவரோட தலையை தாங்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ நீ சொல்றேன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஆண்டாள். அதுக்கப்புறம் தர்மலிங்கம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காரு, செம்ம கடுப்புல இருக்காரு. கூடவே பவி பாட்டி லக்ஷ்மி எல்லாம் இருக்காங்க. கடன் ஜாலியா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காடுறாங்க ஆண்டாள். அப்பா நீ சொல்ற மாதிரியே அவனை துரத்து விட்டுறேன்ப்பா, இப்பவே துரத்து விட்டுறேன் அப்படின்னு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா என்னத்துக்கு இங்க வந்து உட்காந்துருக்க, சாப்பிடத்தாம்பா, இங்க வரு, உன் புருஷ மேல கூட நான் வெறுப்புல தான் இருக்கிறேன், ஆனா உன் மேல கொலா காண்டல இருக்கிற, மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற, இங்க பாரு, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நீ சாப்பிடவே கூடாது, இங்க வேணும்னா உன் புருஷங்கிட்ட சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீ இப்படி பேசுற, இதெல்லாம் தப்புப்பா, இங்க பாரு, நான் கொலா வெறியில இருக்கேன், இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுறேன்னு வச்சுக்கோ உனக்கு ஆப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு, லட்சுமி சாப்பாட்டெல்லாம் உள்ள எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு, இந்த வீடு உன் பேர்ல இருக்கிறனால தான் இவ்வளவு ஆடிட்டு இருக்கிற, நைட்டோட நைட்டா பவி பேர்ல இந்த வீட்டை எழுதி வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அம்மா அவர் கிடக்குறாருமா, நீ சோத்த போடு, இங்க பாருடி உங்க 2 பேத்துக்கு சண்டைக்குள்ள நான் நுழைய மாட்டேன், நான் பாட்டுல உனக்கு சோத்த போட. அவரே சோத்தோட அளவு எவ்வளவு இருக்குன்னு வந்து பாக்குற மனுஷன், சோத்தோட அளவு குறைஞ்சு போச்சுன்னு அந்த மனுஷ பாட்டுல என்ன பொறுத்தல்னா நான் என்ன பண்றது, நீ போய் உன் புருஷங்கிட்டே சோத்த வாங்கி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. செம்ம காண்டில் ஆண்டாள் அழகர்கிட்ட போய் கேட்கலான்ட்டு போகும்போது செம்ம ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காரு. இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அழகரை. சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்கவும், அதுவா ஒரு பாய் கடை பேரு சொல்லி அந்த கடை இப்ப திறந்திருக்காங்க, இன்னைக்கு திறந்தனால ஆஃபர் நிறைய இருக்கு, அன்லிமிட்டெட் பிரியாணி 3 லாலிபப் வேற ஃப்ரீயாமா, நானும் வேட்டியை மறைஞ்சு கட்டிக்கிட்டு உள்ள போய் சும்மா அடிச்சு தள்ளிட்டோம்ல, 4 பிளேட்டு பிரியாணியும் லாலிபப் 5 தின்னுட்டு வந்தோம்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ கொட்டிக்கிட்டே இல்ல, ரொம்ப சந்தோஷம், நான் என்ன சாப்பிடல அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டுல சாப்பிட வேண்டியதானே, இங்க பாரு நீ தானே என்னோட புருஷன், நீ தான் என்னை பாத்துக்கணும், நீ தான் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நான் தான் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னது இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறுப்பா அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தா இப்ப என்னடா அன்பை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கா, சரி விடு பிரியாணி தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு, நான் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்படி கவரை பாக்குறாங்க. என்ன பாத்துற, இல்ல சிக்கன் 65 இருக்கான்னு பார்த்தேன். ஆமா ஆமா, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல, இங்க பாரு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, இந்த தடவை வெறும் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, அடுத்த தடவை சிக்கன் 65யும் சேர்த்து வாங்கிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி விடு அப்படின்ட்டு இருக்காங்க. காரு பக்கத்துல ஒருத்தன் சாஞ்சு அப்படி நின்றுகிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு, ஏன் என் கார்கிட்ட எதுக்கிட்ட சாஞ்சிட்டு இருக்கேன், நீ தள்ளு, யோ நான் தான் இந்த காருக்கு டிரைவரு அப்படின்னு சொல்றாரு. அவர் பேர் சிவா. ஏன் இது என் மாமனார் வண்டி, நான் தான் இதுக்கு டிரைவரு, யூனியன்ல சொல்லிடுவேன், நீ பேசாம போயிரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூனியன் தாயே என்னவே அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த சிவா. மாமா என்ன மாமா இது, இவன் இப்படி சொல்றான் அப்படிங்கவும், ஆமாப்பா நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, உன்னைய வேலைக்கு வச்சா எல்லாரும் மருமகனை வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு பேசுறாங்க, அப்புறம் எப்படிப்பா உங்ககிட்ட நான் இப்படிலாம் வேலை வாங்க முடியும், அதனாலதான் வேற ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மாமா நல்லபடியா தானே உனக்கு வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அழகர். பாட்டி சொல்லு பாட்டி அப்படின்னு அழகர் சொன்னோடனே, நான் என்னப்பா சொல்ல முடியும், இவன் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லும் போதே தர்மலிங்கம் சொல்றாரு, இங்க வரு நீ பாட்டுல போய் பஞ்சாயத்தை கூட்டிட்டு வருவேன், அவனுக்கு ஒரு பதில் சொல்லுவானுங்க, இதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா, என்னாலலாம் முடியாது, டே சிவா வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. வேற வேலை வேணா தேடிக்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காரு அழகர். அப்ப ஆண்டாள் சொல்றாங்க, இங்க பாரு இவரே வேலை தரலைன்னா ஊருக்குள்ள இருக்க எந்த பயவுலைகளும் வேலை தர மாட்டானுங்க, நீ அவ்வளவுதான், என்ன ஒண்ணுவே தெரியாது, ஆனா எனக்கு கரெக்டா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருந்தேன், இல்லைன்னா உன துரத்து விட்டுருவேன், அப்புறம் ஏன் துரத்து விட்டேன்னு கேட்டா கஞ்சி ஊத்துல அதனாலதான் துரத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். பாட்டி சொல்றாங்க, இங்காரடி நீ வாட்டில உன் அப்பா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கா, நீயும் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, என்னைக்கு இருந்தாலும் உங்க அப்பா பார்க்க மாட்டான், உன் புருஷன் தான் பாப்பான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அழகர் சொல்றாரு, இங்க பாரு என்னதான் உங்க அப்பா வேலையை விட்டு தூக்குனாலும் உனக்கு 3 நேரமும் சோறு போடாம விட மாட்டேன், கவலைப்படாத, நான் முதல்ல போறேன்னு சொன்னேன், நீ இருன்னு இருக்க வச்சுட்டு இப்ப என்ன போன்னு சொல்ற, அப்படிலாம் என்னால போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போறாரு. செம்ம கடுப்புல ஆண்டாள் உள்ள போயிடுறாங்க. மூட்டை தூக்கினாச்சு காசு சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு போனாரு அழகரு. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது பாட்டியும் லக்ஷ்மியும் வர்றாங்க. அதான் என்ன அப்படிங்கும் போது, தம்பி நீ மூட்டை தூக்கினாச்சு அவளுக்கு சோறு போடுவேன்னு சொன்னுவ தம்பி, அதனாலதான் நாங்க வந்து தம்பி அப்படிங்கிறாங்க. பாட்டி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, தம்பி இந்த பைய பிடிங்க அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி. அந்த பையை ஓபன் பண்ணி பாக்குறவ பார்த்தா செயின் எல்லாம் இருக்கு, நீங்க மூட்டை தூக்கி ஒன்னும் பொழைக்க வேண்டாம், இந்த நகையை வச்சு நீங்க தொழில் ஏதாச்சும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தா எதுக்கு அத்தா அப்படின்னு சொல்றாரு அழகரு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, காலில் ஒட்டின சேர கழுவி விட்டுட்டு போற மாதிரி அவளை கழுவி விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அது மாதிரிதான் மத்தவங்க எல்லாம் செய்வாங்க, ஆனா நீ அவளுக்காக நீ பாத்துட்டு இருக்கே தம்பி, உன்னை எப்படி நாங்க பாராட்டுறேன்னே தெரியல, அதனாலதான் நான் சொல்றேன் நீ இதை வச்சு பொழைச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. என்னதான் லப்பர் வளையல் போட்டு ஆடினாலும் சத்தம் கேட்காது, அதே மாதிரிதான் தம்பி, நீ என்னனாலும் பண்ணாலும் என் வீட்டுக்காரர் திருந்த போறதில்ல, அதனால நீ இதை வச்சு பொழைச்சு அவளை காப்பாத்து, என் புருஷனும் பிள்ளையும் உன்னை எப்படி நடத்தினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நீ என்னோட மருமகன் தான், அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. லக்ஷ்மி இதை கேட்டுட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு அழகர். இதோட இந்த எபிசோட் முடியுது.